ஹாய் கைஸ், என் பேர் நவீன். நீங்கள் பார்த்துருக்க டெஸ்லா டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜெயின் டெஸ்லா காயில் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மினி டெஸ்லா காயில்னு போட்டிருப்பேன். நம்மளோட 100வது வீடியோ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஜெயின் டெஸ்லா காயில் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அண்ட் நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு இதில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயின் டெஸ்லா காயில் பண்ணுறதுக்கான காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். டிப் 35Cன்ற டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் வோல்டேஜ் இதுக்கு எவ்வளோ தரலாம்னா 100 வோல்டேஜ் வரைக்கும் தரலாம். டிரான்சிஸ்டர் வந்து நம்ம அதிகமான வோல்டேஜ் கொடுக்கும்போது ஹீட் இஷ்யூ வரும். அதனால் நம்ம வந்து ஹீட் ஜிங்க் யூஸ் பண்ணிக்கிறோம். அதை ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. வோல்டேஜ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக நான் 47K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். ரெசிஸ்டரோட கலர் கோட் வந்து எல்லோ, வயலட், ஆரஞ்ச், கோல்டு. இந்த காப்பர் ஒயர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா செகண்டரி காயிலுக்காக மேட் பண்ணுறதுக்காக இந்த காப்பர் காயில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் ப்ரைமரி காயில் யூஸ் பண்ணுறதோட செகண்டரி காயிலுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 6 டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி இது வந்து சுற்றிக்கலாம். பவர் சப்ளை சர்க்யூட் பண்ணுறதுக்காக டாட் போர்டு யூஸ் பண்ணுறேன். 3 இன்புட் பிளக் எடுத்துக்கிறேன், அதில் 12 வோல்டேஜ் சப்ளை கொடுக்குற மாதிரி. அண்ட் ஒரு அவுட்புட் பிளக் எடுத்துக்கிறேன். ப்ரைமரி காயில் பண்ணுறதோட வீடியோ போட்டோன்னா வீடியோட லென்த் வந்து அதிகமாகிடும். அதனால் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சு பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பைப்பு. அதில் வந்து 1500 டர்ன்ஸ் இருக்கணும். அது மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக சுற்றுங்க. ஒரு சின்ன பால் எடுத்துகிட்டு அது மேலே அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறேன். ட்ரான்ஸ்பரண்ட் பிளேட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஏன் ட்ரான்ஸ்பரண்ட் பிளேட் எடுத்துக்கிறேன்னா இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்மளோட எல்லா காம்பவுண்ட்ஸும் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைமரி கையில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பிளேட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் க்ளூ கம்மை யூஸ் பண்ணி. ப்ரைமரி சர்க்யூட்டை வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பவர் சர்க்யூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாட் போர்டில் இன்புட் பிளக் அண்ட் அவுட்புட் பிளக்லாம் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சீரியஸ் சர்க்யூட்டு. இதில் வந்து எல்லாமே வந்து காமனாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம அவுட்புட் வோல்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். பாசிட்டிவெலாம் ஒன்று காமனாக பண்ணிவிட்டு அண்ட் கிரவுண்டெல்லாம் ஒன்று காமனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் வந்து இந்த சர்க்யூட்டில். பவர் சர்க்யூட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டிரான்சிஸ்டரோட கனெக்ஷன் பார்க்கலாம். இந்த டிரான்சிஸ்டரோட கனெக்ஷன் வந்து மாறும். ஃபஸ்ட்டு பின் வந்து பேஸு, செகண்ட் பின் வந்து கலெக்டரு, தேர்ட் பின் வந்து எமிட்ரு. ஃபஸ்ட்டு பின் பேஸில் வந்து நம்மளோட செகண்டரி காயில் இருக்குது பார்த்தீங்களா, செகண்டரி காயில் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெசிஸ்டர் ஆட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டரோட எண்டில் வந்து நான் வந்து ப்ரைமரி காயிலும் அண்ட் பாசிட்டிவ் பவர் சப்ளைவும் கொடுத்துக்கிறேன். டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் வந்து அனதர் அண்ட் செகண்டரி காயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் தேர்டாக இருக்கிற பின்னில் வந்து நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் எமீட்டரில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜெயின் டெஸ்லா காயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகுது. பாருங்கள், அந்த லைட் வந்து க்ளோ ஆகுது ஒயரே கனெக்ட் பண்ணாமல். அண்ட் நம்ம வந்து சின்ன பல்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பார்த்தியா சிஎஃப்எல் பல்பு, அந்த பல்ப் வந்து ஃபியூஸ் போனது இருக்குது. ஃபியூஸ் போனதும் இதில் வந்து க்ளோ ஆகும். அது வந்து எப்படி க்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். அண்டு வந்து நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற டியூப் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யூஸ் பண்ணி இந்த வந்து டெஸ்லா காயில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா டெஸ்லா காயில் இன்ட்ரெஸ்ட் வந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி போட வீடியோலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பண்ணுறது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.